Hi friends, welcome to our channel Biology Need View. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங். ஓகே, இது வந்து நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் இப்போ நீட் வேற ஏதாவது இப்போ நெட் அப்படியெல்லாம் நம்ம எழுதுறாங்க நிறைய பேர். அப்போ அதுல இந்த டாபிக் வந்து இம்பார்ட்டன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இதுல இருந்து கான்செப்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்து வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு சேனலை இப்போதான் பார்க்குறதா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். ஓகேயா, ஃபர்ஸ்ட் மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங். இந்த மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங்ல பிரீத்திங்னா என்ன அப்படின்னு தெரியணும். இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் டூ இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். ஓகேயா, பிரீத்திங் இந்த ஒன்று வந்து என்னன்னா inhalation and another one is exhalation. Inhalation na breathe in, அதாவது நம்ம ஏரை உள்ள எடுக்கிறத நம்ம வந்து inhalation. இதே ஏரை நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிச் ஏரை வெளியே விடுறது நம்ம வந்து என்னது எக்ஸ்ஹாலேஷன். இது நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ராசஸ் தான். ஓகேயா, பட் இதுல என்ன கான்செப்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க நம்ம இப்போ பிரீத் பண்றோம். ஓகேயா, டூரிங் இன்ஹாலேஷன் எக்ஸ்ஹாலேஷன். இந்த பிரீத்திங்ல நீங்க ஏதாவது ஒரு ரொம்ப சிரமப்பட்டு நம்ம பிரீத் பண்றோமா பாருங்க, நம்ம தெரியாமலே இந்த பிரீத்திங் நமக்குள்ள நடந்துட்டே இருக்கு. ஓகேயா, ஸோ வந்து அப்போ ஒரு பிரீத்திங் ரொம்ப ஈஸி. ஏன்னா இது வந்து பாடிக்கு உள்ள மட்டும் நடக்கல, அதாவது நம்ம என்விரான்மெண்ட்டுக்கும் பாடிக்கும் உள்ள இருக்கக்கூடிய ப்ராசஸ். அப்போ இது வந்து நார்மலா நம்மளுக்கு நடக்குதுன்னா அப்போ ஏதோ அங்க ஒரு ப்ரெஷர் கிரேடியன்ட் இருக்கணும். சரியா, ப்ரெஷர் கிரேடியன்ட்னா வேற எதுவும் இல்லை, ப்ரெஷர் வேரியேஷன் இருந்தா மட்டும்தான் இந்த பிரீத்திங் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்மூத் ப்ராசஸா இப்ப நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட்னா என்ன அப்படின்னா, இந்த பாருங்க நம்ம இது ஸ்மூத்தா தானே நடக்குது. அப்போ ரொம்ப சிம்பிள் தான், ஹையர் கான்சென்ட்ரேஷன் இருந்து லோயர் கான்சென்ட்ரேஷனுக்கு இந்த ப்ரெஷர் வேரியேஷன் இருக்கிறதுனால ஈஸியா நம்மளுக்கு ஏர் உள்ள போகுது. அட் த சேம் டைம் இதே ப்ரெஷர் கிரேடியன்ட்னால அந்த ஏர் உள்ள இருந்து என்னதாவது வெளியே போகுது. ஓகேயா, அப்போ இந்த ப்ரெஷர் யாரு, இந்த பிரீத்திங்க்கு ரிலேட்டடான அந்த ப்ரெஷர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, that is nothing but intrapulmonary pressure. ஓகேயா, ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, intrapulmonary pressure வேற, பல்மோனரி ப்ரெஷர் வேற, அட் த சேம் டைம் பிளூரல் ப்ரெஷர் வேற. ஓகே, ஸோ இந்த மூணுக்கு உள்ள டிஃபரன்ஷியேஷனை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங், இதுக்கு ரிலேட்டடான ப்ரெஷர் என்ன ப்ரெஷர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ட்ரா பல்மோனரி ப்ரெஷர். ஓகேயா, அப்ப இந்த இன்ட்ரா பல்மோனரி ப்ரெஷர்னா என்ன? இன்ட்ரானா உள்ள இருக்கக்கூடியது. ஓகேயா, பல்மோனரினா லங்ஸ். ஸோ லங்ஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய அல்வியோலஸ்ல உள்ள கேஸ்னால வரக்கூடிய ப்ரெஷர் தான் என்னது இன்ட்ரா பல்மோனரி ப்ரெஷர். அதான் ஏர் ப்ரெஷர் வித்தின் த லங்ஸ். ஓகேயா, அப்ப லங்ஸ்க்கு உள்ள ஏர் எங்க போய் லோட் ஆகுது? அல்வியோலஸ்ல போய் லோட் ஆகுது. ஓகேயா, அப்ப அந்த அல்வியோலஸ்ல இருக்கக்கூடிய ஏர்ல கிரியேட் ஆகக்கூடிய ப்ரெஷர் தான் இன்ட்ரா பல்மோனரி ப்ரெஷர். ஓகேயா, இப்போ இந்த இன்ட்ரா பல்மோனரி ப்ரெஷர் இன்ஸ்பிரேஷன்ல, அதாவது நம்ம இன்ஹாலேஷன்ல ஐபிபி லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஸ் தேன் த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஈஸியா இன்ஹாலேஷன்ல உள்ள எடுக்கிறது. கரெக்டா, இப்போ உள்ள ஏர் எப்போ ஆட்டோமேட்டிக்கா உள்ள போகும்? ஸோ வந்து உள்ள வந்து நம்மளுக்கு லெஸ் அந்த ப்ரெஷர் கம்மியா இருக்கும்போது தான் ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோயர் கான்சென்ட்ரேஷனுக்கு போகும். ஓகேயா, அப்போ டூரிங் இன்ஹாலேஷன் இன்ட்ராபல்மோனரி ப்ரெஷர் பிகம் வெரி லெஸ். ஓகேயா, லெஸ் தேன் த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இதை எப்படி லிங்க் பண்ணலாம்? இப்போ நம்ம நீட் எக்ஸாம்லையோ இந்த வேற ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்லையோ இது ரிலேட்டடாக கேட்டாங்கன்னா நம்ம அந்த டைம்ல இதை வந்து நம்ம திங்க் பண்ணிட்டே இருக்க முடியாது. சரியா, ஸோ இது ஒரு சின்ன க்ளூ பாயிண்ட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். பாருங்க, இன்ஹாலேஷன் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்டார்ட்ஸ் வித் ஐ ரைட். ஸோ இதை பாருங்க, இந்த ஒன்னை மட்டும் எடுத்துக்கோங்க. இதுல லெஸ்லயும் என்னது இருக்கு? ஒன் இருக்கு. ஓகேயா, அப்ப பாருங்க இன்ஹாலேஷன்னா லெஸ் என்னது லெஸ் ஐபிபி. ஓகே, இன்ட்ரா பல்மோனரி ப்ரெஷர் எப்படி இருக்கும்? லெஸ்ஸா இருக்கும். அப்ப இதுக்கு ஆப்போசிட் யாரு? எக்ஸ்ஹாலேஷன். ஸோ எக்ஸ்ஹாலேஷன் எப்படி இருக்கும்னா ஐபிபி லெவல் எப்படி இருக்கும்னா ஐபிபி லெவல் இஸ் higher than the atmospheric pressure. ஓகேயா, இப்போ எக்ஸ்ஹாலேஷன் உள்ள இருந்து எங்க வராங்க? ஏர் வந்து வெளியே வருது. அப்போ உள்ள ப்ரெஷர் கூடுதலா இருக்கணும், வெளியே கம்மியா இருக்கணும். சரியா, ஸோ அதனாலதான் the IPP level is higher than the atmospheric pressure நம்ம என்ன பண்ணிருக்காங்க, இண்டிகேட் பண்ணிருக்காங்க. பட் இதை சிம்பிளா நீங்க எப்படி ஞாபகம் வைக்கலாம்? இன்ஹாலேஷன் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐ, அதை ஒன்னு கன்சிடர் பண்ணுங்க. தென் நம்மளுக்கு இன்ஹாலேஷன், தென் ஐபிபி லெவல் வந்து இங்க என்னது? லெஸ்னா நம்மளுக்கு என்னது? இதுவும் என்னதான்? ஒன் தான்.
ஸோ ஒன்று வந்தனா இன்ஹாலேஷன் தான் கண்ணை மூடிட்டு என்னது இன்ட்ரா பல்மோனரி ப்ரெஷர் பிகம் என்னது வெரி லெஸ். அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் இது வந்து இந்த கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு நீட்டில் வந்துருந்துச்சுன்னா வேறு ஏதாவது எக்ஸாமில் வந்தாலும் இதை வந்து ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சிஸ்டத்தை அப்ளை பண்ணி அந்த ப்ளூ பாயிண்ட் அப்ளை பண்ணி ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், மார்க் வாங்கிடலாம். நாளைக்கு இதே மாதிரி நம்ம இன்னொரு ப்ளூ பாயிண்டோட வேற கான்செப்டில் நம்ம மீட் பண்ணலாம். until then bye from டாக்டர் டி உஷா அரசு. தேங்க்யூ.